நீ செஞ்ச வேலையை இது வேற யாரும் செஞ்சிருந்தா இங்க நான் சாப்பாட்டுல வசத்த வச்சிருப்பேன். யா எதனால டிஃபன் பாக்ஸை திருடி தின்ன? அது வந்து பிரியாணியே இல்ல, புளிசோறு. என்னது புளிசோறா? ஆமாதான் தக்காளி சோறு இல்லையா? திருடி தின்றுக்கேடா. இனிமையா உங்க வாழ்க்கை எப்படியா இருக்கும்? எங்க வாழ்க்கை எப்படியா இருக்கும்? நல்லா கல்யாணம் ஆன வாழ்க்கை பூரா அப்படி இருக்குமான்னு கேள்வி கோபி. புளிசாதமான்னு தெரியாம தான் நான் போன் பண்ணி பிரியாணி நல்லா இருக்குன்னு சொன்னேன். ஆனா அவ சொல்லிதான் எனக்கே தெரியாது சக்கரை சாப்பிடணும் சாரி சக்கரை சாப்பிட. இங்க பாருங்க ரவுடிங்க செதறுதுங்க இதெல்லாம். கைய பூத்திருக்கீங்க, கண்ணு மாறாதா? கத்து அதுக்கப்புறம் சரியா? என்ன சொல்ற? கூப்பிடுங்க ஜெய். கோபி அப்படி கூப்பிட கூடாதுன்னு எந்த அப்படின்னு சொல்லி அடிங்கண்ணே. ஆமா அப்படி நல்லா இருக்குமா? இல்ல அப்படி சொல்லு கோபி. அப்படி சொல்லுங்க. இல்லாத போலீஸ் ஸ்டேஷன் தாண்டி நம்ம போயாகணும். ஓகே அந்த இடத்துக்குள்ள நுழைஞ்சு அந்த தெரு அப்படியே பூந்து சந்து கொண்டெல்லாம் வளைஞ்சு கரெக்டா இல்லாத டைம்ல மொத்தத்தையும் அடிச்சு எக்ஸாக்டா நம்ம நினைச்சபடியெல்லாம் வாழப்போம். நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. அப்போ இதுதான் நம்ம பிளான். கண்டிப்பா சக்சஸ் ஆகிறோம். வலிக்குது விஜய் அடிக்காது. கடைசியில பேப்பரை பொறுக்கிற மாதிரி போட்டு வீடியோ போட்டு பேப்பரு கூட வலியில்லாம இருக்கும். இது என்ன இருக்கீங்க? லைட் இருக்கா மகன்? இப்படியே படுத்துட்டு ஒரு வீடியோ பண்ணிடுவோமா என் பர்த்டேக்கு?